ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பைனல் கார்டில் முதுகெலும்பு. முதுகெலும்பு ஆமாம். ஸோ இதில் 33 எலும்பு இருக்குது, இல்லை வெர்டிப்ரான்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 7 வந்து கழுத்துக்கு, நடுவில் 12 வந்து அப்பர் பேக்குக்கு, கீழே அந்த லம்பார் ரீஜன் சொல்கிற கடைசி பேக்குக்கு 7, அப்புறம் கீழே சேக்கரம் இருக்குது. இது வந்து கழுத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இது கழுத்தில் இருந்து ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் இருக்கிறது வந்து அந்த டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் நாங்களாம் அந்த போனா டிஸ்க் நகண்டுருச்சு, ஆமாம் 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 சொல்கிறேன். அதுதான் இது மெயினாக எப்படின்னா மிட் பேக்கில் இந்த தொராசிக் ரீஜனில் நகலாது, அதிகமாக அஃபெக்ட் பண்ணுறது லோவர் பேக்கில். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த லாஸ்ட் 5 எலும்பு தான் லோவர் பேக் உள்ளது, லம்பார் வெர்டிப்ரான்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க L1 to இப்போ எம்ஆர்ஐலாம் பார்த்தேன். ஸோ L1 L2 L3 L4 L5. L ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லம்பார். ஸோ அதான் L1. ஸோ திஸ் இஸ் 5 4 3 2 1. ஸோ இந்த 5 தான் பேக்குக்குள்ள எலும்புகள். ஸோ நீங்கள் சைஸ் வச்சு பார்த்தீங்கனாலுமே அந்த ஒரு லம்பார் வெர்டிப்ரா ஒவ்வொரு சைஸுமே கீழே போக போக சைஸ் பெருசாகும். அதுக்கேற்றப்பல அந்த டிஸ்கோட சைஸும் பெருசாகும். காரணம் வந்து இங்கே தான் வெயிட் நிறையா விழுது. ஸோ பாடி வெயிட் ஃபுல்லாக அதில் தான் விழுகிறதுனால அதுக்கேற்றப்பல அந்த பாடி அந்த மாதிரி டிசைன்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிஸ்கோட ஃபங்க்ஷன் வந்து ஷாக் அப்சார்ப்ஷன் மாதிரி. ஸோ நீங்கள் உட்காரும்போது அந்த டிஸ்க் ஸ்குவீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொலாங்டாக உட்கார்றவங்களுக்கோ இல்லை நிறையா ஹெவி வெயிட் ரெப்படேட்டிவாக தூக்குறவங்களுக்கு இந்த டிஸ்கில் பல்ஜ் இல்லை டேரு இல்லை நீங்கள் சொன்ன ப்ரொலாப்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. போன் வந்து ஹார்ட் டிஷ்யூ, அதை வந்து நம்ம வந்து ஏதோ அடித்து உடைச்சாலோ இல்லை ஆக்சிடென்ட் ஆனால் தான் அது உடையும். மற்றபடி இப்போ உட்கார்றதுனால இந்த பேட் போஷனில் அது ஒன்றாகாது. பட் நீங்கள் இப்போ நேராக உட்கார்றது போல் இப்படி கூன் போட்டே உட்காந்திங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த டிஸ்க் வந்து ஒரு ஷாக் அப்சார்பர் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் இப்படியே கூன் போட்டுகிட்டே இருந்தீங்க, இந்த சைடு ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்க் வந்து ஸ்குவாஷ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஒரு வாட்டர் பாக்கெட்டை ஒரு சைடு ஸ்குவீஸ் பண்ணோம்னா இன்னொரு சைடு வில் ஸ்ட்ரெச் இல்லையா. ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்குவாஷ் பண்ணும்போது பேக்கில் இட் வில் ஸ்டார்ட் டு ஸ்ட்ரெச். ஸோ கண்டினியூஸாக அது ஸ்ட்ரெச் ஆகும்போது அதில் டேர் வர வாய்ப்பு இருக்குது. டிஸ்கில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஆன்லஸ்ன்னு சொல்லுவாங்க, அவுட்டர் பார்ட் ஹார்டான கவரிங், உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாம் டோனட்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஜாம் தான் அந்த நியூக்ளியஸ், வெளியில் அந்த ஹார்ட் பார்ட்டு தான் அந்த ஜாம் டோனட்டோட அவுட்டர் பார்ட். ஸோ இந்த இப்படியே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த அவுட்டர் பார்ட்டில் சின்ன டேர் வர வாய்ப்பு இருக்குது. அந்த டேர் பெருசாச்சுன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ் அந்த ஜாம் கேன் ஆக்சுவலி கம் அவுட் த்ரூ தட் கேப்.